நம்ம தளபதி தமிழ் சினிமாவுல ஹீரோவா அவருடைய கரியர ஸ்டார்ட் பண்ணி 32 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ, இத செலிப்ரேட் பண்ற விதமா நம்ம தளபதி ஃபேன்ஸ் 32 இயர்ஸ் ஆஃப் விஜயிசம் அப்படிங்கிற ஹேஷ்டேக் போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தளபதி என்னதான் குழந்தை நட்சத்திரமா சில படங்கள்ல நடிச்சிருந்தாலுமே, ரசிகன் படம் மூலியமா தான் ஹீரோவானாரு. ஸோ, இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ, ரசிகன் படம் ரிலீஸ் ஆன டேட் டிசம்பர் 4 தான். அண்ட் சொல்லப்போனா நம்ம தளபதியோடைய இந்த 32 இயர்ஸ் ஆஃப் விஜயிசத்த மோஸ்ட்லி தளபதி ஃபேன்ஸ் யாரும் செலிப்ரேட் பண்ணல. ஏன்னா தளபதி இந்த பீக் டைம்ல அரசியலுக்கு போனதுனால எல்லாருமே கவலையில இருக்காங்க. ஏன்னா பாகுபலிக்கு அப்புறம் பேன் இண்டியா கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தளபதி ஒரு பேன் இண்டியா படத்துல நடிப்பாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். பட் அது நம்ம தளபதி ஃபேன்ஸ்க்கு நடக்காமலே ஒரு கனவா போயிருச்சு. சொல்லப்போனா கரியரோட உச்சத்துல இருக்கும்போதே இது மாதிரி பண்றது ஏத்துக்கவே முடியல. அண்ட் நெறைய தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் யோசிப்பாங்க. அதாவது தளபதிக்கு அரசியல் செட் ஆகலைன்னா திரும்பவும் சினிமாவுக்கு நடிக்க வந்துருவாருன்னு. ஸோ இதுக்கு பாசிபிள் இருந்தாலுமே பட் நடக்குமா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா உச்சத்துல இருக்கும்போதே தூக்கி போட்டு போறாருன்னா திரும்பவும் நடிக்க வருவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தளபதியோட ஸ்டார்டம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப இது மாதிரி செலிப்ரேஷன் இருக்குமான்னு தெரியல. பட் நாமெல்லாம் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம தளபதி எந்த ஃபீல்டுக்கு போனாலுமே நம்ம ஆளு. ஸோ விட்டுறக்கூடாது. தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.